Hi, welcome to my channel. இது 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது வந்து Capital and Revenue Transaction 11th Accountancy Unit 11 Problems. Right. ஸோ இதில் வெறும் ஒரு லைன் ஆன்சர் தான் இது நம்ம அனலைஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். State with the reason whether the following are capital and revenue expenditure. நம்ம இதில் எப்படி அனலைஸ் பண்ணோம்னாக்கா எப்பயாச்சும் நடக்கிறது இருந்தாக்கா தட் இஸ் கால்ட் கேபிட்டல். எப்பயுமே ரெகுலராக நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. எப்பாவது இருந்தாக்கா இட்ஸ் அ கேபிட்டல், எப்பயுமே ரெகுலராக இருந்தால் இட்ஸ் அ ரெவென்யூ, அவ்வளோதான். ஸோ ஏதாவது புதுசாக நீங்கள் வாங்குறீங்க, ஓகே, லைசன்ஸு இல்லாட்டி ஒரு வீடு கட்டுறீங்க, ஸோ ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு காம்பவுண்ட் போடுறீங்க, எது இருந்தாலும் ஒன் டைம் தான் பண்ணுவோம். எப்பயும் ரெகுலராக நம்ம பண்ண மாட்டோம். எவ்ரி மந்த்து எவ்ரி வீக் அப்படி பண்ண மாட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து வில் கால் கேபிட்டல், ரைட்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் லைக் லீகல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஃபார் அக்வயரிங் த அசெட். ஒரு அசெட் வாங்குறதுக்கு நீங்கள் லீகல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பண்ணுறீங்க, ஈவன் தட் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக வாங்குறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து வில் கால் இட் ஆஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரைட்? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், expenses incurred in connection with obtaining a license for starting a factory. ஒரு ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் புதுசு, தட் இஸ் கால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பென்சஸ் அவனே கொடுத்துட்டான். ஸோ ஆன்சர் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட்டு, த ஃபேக்ட்ரி ஷெட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட். ஒரு ஃபேக்ட்ரி ஷெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் 2 lakhsக்கு. 10,000 rupees வந்து டெம்ப்ரவரி ஹட், அந்த மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறது ஒரு டெம்ப்ரவரி ஹட், அது ஒன் டைம் தான் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஈவன் தட் இஸ் ஆல்சோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓவர் ஹவுலிங் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் மிஷின். ஸோ செகண்ட் ஹேண்ட் மிஷின் நம்மளுக்கு புதுசு தான். இஃப் நீங்கள் ஃபஸ்ட் ஹேண்ட் வாங்கினாலும் செகண்ட் ஹேண்ட் வாங்கினாலும் அது புதுசு தான், பர்ச்சேஸ் தான். ஸோ ஈவன் தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரைட்? Next, illustration 2. State with the reason whether the following are capital or revenue or deferred revenue expenditure. பார்க்கலாம். Advertisement expenses. So already advertisement expenses, heavy repaid charges, இது ரெண்டுமே வந்து deferred revenue expenditure சொல்லுவாங்க. Okay. So advertisement expenses 10 crores to introduce a new product, அது deferred revenue expenditure. Expenses on freight for purchase of new சொன்னாவே it is a capital expenditure. Freight and expenses on the new, இங்கேயும் நியூன்னு கொடுத்துருக்காங்க, நியூ கொடுத்தா ஈவன் தட் இஸ் ஆல்சோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எனி எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட். நெக்ஸ்ட், தேர்ட், கேரேஜ் ஆஃப் 1,000 ஸ்பெண்ட் ஆன் மிஷின் பர்ச்சேஸ் இன்ஸ்டால். புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஈவன் தட் இஸ் ஆல்சோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆஃபீஸ் ரெண்ட் பெய்ட், எவ்ரி டைம் ஆஃபீஸ் ரெண்ட் பே பண்ணுவீங்க, இட்ஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர், கம்ஸ் அண்டர் ரெவென்யூ, கேபிட்டல் இல்லை. எப்பயாச்சும் பே பண்ணால் இட் இஸ் அ கேபிட்டல். பட் ரெகுலராக இருக்கும் ஆஃபீஸ் ரெண்ட்டு நீங்கள் ரெகுலராக பே பண்ணுவீங்க, தட் இஸ் கால்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். வேஜஸ் ஆஃப் 5,000 பே டு மிஷின் ஆப்ரேட்டர். ஸோ மிஷின் ஆப்ரேட்டர்ஸ்க்கு நீங்கள் ரெகுலராக பே பண்ணுவீங்க, ரைட்? ஈவன் தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஹையர் சார்ஜஸ் ஃபார் த யூஸ் ஆஃப் மோட்டர் வெஹிக்கல் ஃபார் 5 years. அவனே கொடுத்துட்டான் 5 years, 5 வருஷம் நீங்கள் கட்டிகிட்டே இருப்பீங்க, ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ 5 years ஒன் டைம் தான் பே பண்ணுவீங்க, இட்ஸ் அ கேபிட்டல். நெக்ஸ்ட், ஃபோர்த்து, state whether the following are capital or revenue item. 5,000 spent towards addition to building. ஒரு பில்டிங் அடிஷனாக கட்டிட்டு இருக்கீங்க, ஸோ புதுசாக கட்டுறீங்க, ரைட்? இட் இஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட், செகண்ட் ஹேண்ட் மிஷினரி பர்ச்சேஸ்டு. அதுக்கு ரிப்பேர்ஸ் எல்லாம், செகண்ட் ஹேண்ட் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணீங்க, அதுக்கு ரிப்பேர்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இட் இஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். செகண்ட் ஹேண்ட் 10,000 வாஸ் ஸ்பெண்ட் ஆன் பெயிண்டிங் த நியூன்னு சொன்னவே நான் என்ன சொன்னேன், இட் இஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். Freight and carriage on the நியூன்னு சொன்னாவே it is a capital expenditure. 150 spent on repairs before using second hand car. First hand, second hand எது இருந்தாலும் it is a capital expenditure. Next, classify the following expenses as capital or revenue. The sum of 3,000 spent on the mission as follows. So 3,200 எப்படி spend பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். 2,000 for adding the output. So addition புதுசாக ஆட் பண்ணி புதுசு அப்படின்னு சொன்னாவே capital expenditure. 1,200 repairs negligence. ரிப்பேர்ஸ் ஆச்சு பிகாஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ், அதெல்லாம் வந்து கேபிட்டலில் எடுக்க முடியாது, இட்ஸ் அ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓவர் ஹவுலிங் எக்ஸ்பென்சஸ் 25,000 ஃபார் த இன்ஜின் ஆஃப் த மோட்டர் வெஹிக்கல் டு கெட் பெட்டர் ஃபியூல். ஸோ ஏதாவது அடிஷன் பண்ணுறோம், ஒரு ஃபியூல் இன்னும் நல்லா பெட்டராக ஃபியூல் வரணும்னு சொல்லிட்டு, ஸோ அது நீங்கள் அது இம்ப்ரூவ் பண்ணுறது தான், ரைட்? ஈவன் தட் இஸ் ஆல்சோ ஒன் டைம் தான் பண்ணுவீங்க, அடிக்கடி எவ்ரி மந்த்தோ எவ்ரி வீக்கோ பண்ண மாட்டீங்க, இட்ஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட், illustration 6. Classify the following expenditure and receipts. Okay, receipts and expenditure ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம்.
10,000 spent on directors of the trip abroad for the purchase of fixed asset. So traveling expenses, purchases. So it comes under capital expenditure. Next, amount received from the trade receivable. Trade receivable is nothing but bills receivable or from debtors. So debtors கிட்டேந்து இது ரெகுலராக நம்மளுக்கு இருக்கும். So amount வருது, it's a receipt. So ரெகுலராக வரதுனால it comes under revenue receipts. அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் டெமாலிஷன். ஸோ ஒரு வீடு இடிக்கிறீங்க, எப்பயுமே இடிக்க மாட்டீங்க, எப்பாச்சும் தான் இடிப்பீங்க. ஸோ தட் இஸ் கம்ஸ் இன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இன்சூரன்ஸ் கிளைம் எப்பாச்சும் தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு பில்டிங் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா, இல்லை கூட்ஸ் டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா அப்போ நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் வரும், ரைட்? எப்பயுமே இன்சூரன்ஸ் கிளைம் வர்றது எப்பாச்சும் தான் வரும். ஸோ இட்ஸ் அண்ட் ரெசிப்ட்ஸ், பட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். State whether the following expenditure are capital revenue or deferred revenue. Advertisement expenses. Now, advertisement expenses is always a deferred revenue. Registration fees at the time of registration of building. So, ஒரு building purchase பண்ணீங்க, ஏதாவது building purchase பண்ணீங்க, அதுக்கு தகுந்த expenses எல்லாமே என்ன சொல்வாங்க? It is called as capital expenditure. Expenditure incurred on whitewash, repairs and whitewash at the time of purchase of old building. ஒரு old building வாங்குறீங்க. So, that is called capital expenditure. So, இது deferred revenue expenditure, இது capital expenditure, இதுவும் capital expenditure. Next, exercise 2. Classify the following item into capital and revenue. Registration expenses incurred for the purchase of building. It's a capital expenditure. Repairing charges for remolding old building purchase panning, even that is also capital expenditure. Carriage paid on purchase. So carriage it's like a traveling. Every time you will pay. So that is called as a revenue expenditure. Next, legal expenses paid for raising of loan. ஒரு loan raise பண்ணுறதுக்கு loan எப்பயுமே raise பண்ண மாட்டோம், எப்பாச்சும் தான் raise பண்ணுவோம். So it is called as capital expenditure. Next, state whether the following are capital and revenue. Construction building capital expenditure. Repairs to furniture. So எந்த ஃபர்னிச்சர்னு கொடுக்கல, ஃபஸ்ட் ஹேண்டா செகண்ட் ஹேண்டா. ஸோ நம்ம அது வந்து புதுசாகவும் எடுத்துக்க முடியாது, ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கணும். இட் இஸ் கம்ஸ் அண்டர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கொஷனில் நியூன்னு கொடுத்தா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எடுப்போம், செகண்ட் ஹேண்ட் கொடுத்தா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துருப்போம். ஒன்றுமே கொடுக்கலனா இட் இஸ் அ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஒயிட் வாஷ் த பில்டிங் நம்ம ரெகுலராக ஒயிட் வாஷ் பண்ணுவோம். ஓல்டு பில்டிங் நியூ பர்ச்சேஸ் எதுவுமே கொடுக்கல, அதனால இட் இஸ் கம்ஸ் அண்டர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட், புல்லிங் டவுன் த பில்டிங். ஸோ ரீபில்ட் பண்ணுறீங்க, இட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரைட்? ஸோ இதை திரும்ப சொல்கிறேன், ரிப்பேர்ஸ் டு பில்டிங், ரிப்பேர்ஸ் டு ஃபர்னிச்சர், அது எந்த ஃபர்னிச்சராக நம்மளுக்கு தெரியல, புதுசாக வாங்கினா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், செகண்ட் ஹேண்டில் வாங்கினா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கொஷனில் ஒன்றுமே கொடுக்கலன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதே மாதிரி தான் ஒயிட் வாஷ் த பில்டிங், ஒயிட் வாஷிங் த ஓல்ட் பில்டிங்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஒயிட் வாஷிங் த பில்டிங் பர்ச்சேஸ்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஒன்றுமே கொடுக்கலன்னா இட்ஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட்டு 50,000 ஸ்பெண்ட் ஃபார் ரயில்வே சைடிங். ரயில்வே அந்த வால் கட்டுவாங்க, அது தட் இஸ் கால்ட் ரயில்வே சைடிங். இது வந்து இட்ஸ் ஒன் டைம் தான் பே பண்ணுவோம், தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஓல்ட் ஃபர்னிச்சர். ஸோ லாஸ் ப்ராஃபிட் எல்லாமே ரெவென்யூவில் தான். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட், கேரேஜ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இட்ஸ் அ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட்டு, so state whether the following capital revenue are deferred. Legal expenses paid for the lawyer na purchase or land purchase pan is a capital expenditure. Heavy advertisement cost is nothing but a deferred revenue expenditure. Renewal of renewal sonave திரும்ப நடக்குது, it comes under revenue expenditure. A sum of 4,000 painting the building. ஒரு பில்டிங் பெயிண்ட் பண்ணுறீங்க, புது பில்டிங்காக பழைய பில்டிங் எதுவுமே கொடுக்கல, அதனால ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், சேல் ப்ரொசீட் ஆஃப் சேல்ஸ், கூட்ஸை சேல் பண்ணுவீங்க எப்பயுமே, இட்ஸ் ரெகுலராக நடக்கும், பட் சேல் பண்ண நம்மளுக்கு காசு வரும், இட்ஸ் ரெசிப்ட். ஸோ ரெவென்யூ ரெசிப்ட். நெக்ஸ்ட்டு, லோன் பாரோட். லோன் எப்போச்சும் தான் வாங்குவோம், காசு வருது, ரெசிப்ட். ஸோ எப்போச்சும் வர்றதுனால இட்ஸ் அ கேபிட்டல், இட்ஸ் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். நெக்ஸ்ட்டு, சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணுறீங்க, ஸோ ரெசிப்ட். எப்போச்சும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணுவீங்க, ரெகுலராக பண்ண மாட்டீங்க, ஸோ இட் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் ரிசிப்ட். கமிஷன் ரிசீவ், எவ்ரி டைம் இட்ஸ் அ ரெகுலராக கமிஷன் பே வரும், ஸோ அதனால இட்ஸ் அ ரெவென்யூ ரிசிப்ட். 1,400 paid in connection with erection of. So நியூன்னு சொன்னவே நான் என்ன சொன்னேன், இட் இஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். Last problem, identify the following item into capital or revenue. Audit fees paid, ரெகுலராக ஆடிட் ஃபீஸ் பே பண்ணுவோம், ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ லீகல் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், ஈவன் தட் இஸ் ஆல்சோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ₹2,000 பேர் ஃபார் சர்வீசிங் தி கேபிட்டல். எப்பயுமே நம்ம கம்பெனி வெஹிக்கிள் சர்வீஸ் பண்ணுவோம், ரெகுலராக பண்ணுறதுனால இட் கம்ஸ் அண்டர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்.
நெக்ஸ்ட் ரிப்பேர்ஸ் டு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ், செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெண்ட் பெய்ட் ஃபார் த ஃபேக்ட்ரி, எவ்ரி டைம் ரெண்ட் பே பண்ணிகிட்டே இருப்பீங்க, இட்ஸ் அ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரைட். ஸோ ஒன் மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் இன்க்ரீஸிங் த சீட்டிங் கெப்பாசிட்டி சினிமா ஹாலில் இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா போடுறீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா போடுறது உங்களுக்கு காசு வரும். ஒன் டைம் தான் போடுவீங்க, எப்பயுமே ரெகுலராக போட மாட்டேங்க. இட்ஸ் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் 20,000 ஃபார் ட்ரையல் ரன் ஆஃப் நியூன்னு சொன்னவன் என்ன சொன்னால் இட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட், எப்பயுமே ரெகுலராக இன்ட்ரெஸ்ட் வரும். ரெசிப்ட், ஸோ இட்ஸ் அ ரெவென்யூ ரெசிப்ட். அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் ஐடிபிஐ as a medium term for augment working capital. ஸோ ஐடிபிஐலேருந்து உங்களுக்கு லோன் வருது. ஓகே, ஸோ லோன் தட் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் ரிசிப்ட். ரிசிப்ட்னா காசு வருது, எப்போச்சும் தான் வரும். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இன்ஸ்கர்ட் பெனிஃபிட் ஆஃப் கரண்ட் இயர் மட்டும்தான், இந்த வருஷத்து மட்டும்தான் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பெனிஃபிட் இருக்கும். ப்ரீ ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஆல்வேஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.